வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாஸ்கருக்கும் சுபத்ராவுக்கும் 25வது வருட கல்யாண நாள் செலிப்ரேஷன் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த நாளை பிரம்மாண்டமாக நம்ம அத்தையை சந்தோஷப்படுத்த விதமாக டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு பிரியாவை நம்ம இசை வர வச்சு வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நம்ம இவ்வளோ வருஷம் அம்மாவை இழந்து நீங்களும் நானும் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நாளுப்பா. இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த சுபத்ராவுக்கும் பாஸ்பகருக்கும் இன்னைக்கு கல்யாண நாளாம். இன்னைக்கு இங்க சாவு நாளாக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் உங்கள் அப்பா கிட்ட ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்க நேரம், கவலைப்படாத, இதை சொல்லிட்டல, இன்னைக்கே நான் அந்த இடத்துக்கு நான் சொல்ல உங்களை வர வச்சு அவங்கள போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கவலைப்படாதம்மா, சுபத்ரா கதையை முடிக்கிறதுக்கு 20 வருஷ பிளானு இன்னைக்கு நிறைவேற்றலாம் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் என் அத்தை சந்தோஷமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு ஒரு பரிசு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சுபத்ராவுக்கு பார்த்து இசை ஒரு புடவையை எடுக்கிறாங்க. இங்கே சிந்தாமணி பார்க்குறாங்க. இங்கே என்னென்னா இசை அவ்வளோ தூரம் இவங்க இப்போ நம்ம சுபத்ரா நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறா. இந்த ஸ்ரீஜாவை எடுத்தால் நல்ல பேர் எடுக்கணும் மாதிரி தெரியலை, ஏனோ தெரியலை, அவள் ஃபோனில் தான் யார்கிட்டையோ பேசி சதி திட்டம் போட்ட மாதிரி இருக்கு. கடைசியில் போகிற போக்கில் பானுமதி அண்ணியை கோர்த்து விட்டது மாதிரி என்ன மாட்டிட விட போறா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா எப்படியோ நம்ம இசை எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி நம்ம சுபத்ரா மனசுலையும் திருமண நாளை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைச்சிறாங்க. அதோட பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கான எல்லா டெக்கரேஷனையும் நானே அத்தைக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு பிரியாவை வர வைக்கிறாங்க. இதில் பாரு, இங்கே எல்லாம் லைட்டிங் டெக்கரேட் பண்ணணும், இங்கே ஒரு இது பிரம்மாண்டமாக அத்தையும் மாமாவும் இருக்கிறதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, அதே நேரத்தில் இங்கெல்லாம் ஃப்ளவர் வரணும், பார்க்கறதுக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கவலைப்படாதுங்க இசை, நான் அக்கா நீங்கள் நினைக்கிறத விட பிரம்மாண்டமாக நான் இதை டெக்கரேட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சிந்தாமணி பார்க்குறாங்க, என்ன இவ இந்த சுபத்ரா இவளை மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்க, பார்க்க மாட்டேங்க, அப்படி இருக்கணும், அத்தை நீ அவ்வளோ உருக்கு நீ அவங்களுக்காக இவ்வளோ பார்த்து பண்ணுறாளே, இந்த ஸ்ரீஜாவும் இருக்காளே மருமகனி ஸ்ரீஜாவை வாய்க்குளிர சுபத்ரா கூப்பிட தான் செய்யா. ஆனால் இதெல்லாம் அவள் ஸ்ரீஜா எங்கே பண்ணுறா, அவளை தான் ஒரு ஃபோனும் கையுமா இந்த வீட்டை கெடுக்கிறதுக்கு சதி திட்டம் தீட்டது மாதிரிலாம் தூக்கிக்கிட்டு திரியா, ஒன்றும் புரியலை, அவளை புரிஞ்சுக்கிறா, இந்த இசையை புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்தவரையில் இந்த சுபத்ரா நல்லா இருக்கக்கூடாது, அதுக்காக ஸ்ரீஜா கூட கூட்டணி செய்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா இதெல்லாம் தேவையில்லை, ஆனாலும் என் பசங்களுக்காக இந்த கல்யாண நாளை நான் கொண்டாட வேண்டியதாக ஆயிற்று. அதுவும் இல்லாமல் வர்ஷினி வர இந்த வீட்டில் மருமகளாக ஆக முடியலை, ஆனால் அவள் வர எங்கள் கல்யாண நாளை நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா. வேறு வழி இல்லை, இந்த கல்யாண நாளை கொண்டாட வேண்டியதாக போச்சு, அதுக்கு இவ்வளோ ஆடம்பரமா அப்படின்னு நம்ம சுபத்ராவை யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம இசைவாணி திறமையை காட்டி அவ்வளோ டெக்கரேஷனை பண்ணி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாஸ்கர், சுபத்ரா உன்னை பார்க்கறதுக்கு இந்த புடவையில் அப்படியே இளமையில் நம்ம 2 வருஷத்துக்கும் கல்யாணம் ஆனது மாதிரி இருக்குது, அந்த நாள் வந்தது மாதிரியே தான் தோணுது உன்னை பார்க்க அப்படின்னு சொன்ன நேரம், போங்க நீங்கள் வேற வயசான காலகட்டத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம பசங்களுக்கே நல்லா அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல, அப்படி இருக்க நேரம் இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு தான் நான் வேண்டா வெறுப்பா இருந்தேன். இந்த கல்யாண நாளில் இந்த சுபத்ரா பாஸ்கருக்கு வேட்டு வைக்கணும் அப்படின்னு ஸ்ரீஜா கொந்தளிச்சு அவங்க அப்பா மூலமாக போட்டு தள்ளதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா அத்தை சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக என் கையால் அவங்களுக்கு ஒரு பொருளை பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல புடவை கடைக்கு போய் நம்ம இசையை சுபத்ராவுக்கு இந்த மாதிரிப்பட்ட புடவை பூ கெட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச விதமாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு
இது வந்து அத்தை நான் வந்து உங்களுக்காக இது உங்கள் கல்யாண நாளைக்கு என்னோட பரிசு அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நான் அதை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து மூஞ்ச திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. அத்தை நான் வந்து சொல்லுறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்குமே நன்மை தான் அத்தை நான் செய்வேன். நான் உங்கள் குடும்பத்தில் எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ராக்க கையை பிடிச்சி நீங்கள் பார்க்காட்டாலும் பார்த்தாலும் நான் வந்து இந்த வீட்டு மருமக உங்களோட பையனுக்கு ஒய்ஃபு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்கள் நலனில் எனக்கு அக்கறை இருக்கு அத்தை. நான் வந்து இந்த குடும்ப நலனுக்காக தான் இந்த முடிவை எடுத்து நான் வந்து விசாலை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அத்தை, உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான இதுலேயும் யாரை வந்து உங்கள் குடும்பத்தை வந்து நல்லா இல்லாமல் வந்து பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை ஸ்ரீஜா வந்து அழிச்சாலும் நான் அவளை அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறைமுகமாக நாசு காட்டு சொல்கிறாங்க. ஆனால் சுபத்ராவுக்கு வந்து புரியலை. ஆனாலும் சரி நம்ம கல்யாண நாளில் இவளை திட்டக்கூடாது அப்படின்னு வந்து அந்த புடவையை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி பார்க்குறாங்க. எனக்கு பார்த்து வாங்கியிருக்கா, இந்த புடவை அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா அதை தூக்கி வச்சு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. இதை மறைஞ்சு நின்று சிந்தாமணி பார்க்குறாங்க. என்ன பேருக்கு தான் இவ வந்து இசைக்கிட்ட கோவத்தை காட்டுறா இந்த சுபத்ரா. இப்போ இசை போன பிறகு அவள் கொண்டு வந்த புடவையை அப்படியே வந்து அரவணைச்சி வச்சதுக்கிறங்க வச்சிருக்கா. இது சரிப்படாது, இப்போவே ஸ்ரீஜா கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னுக்கிட்டு பொத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன ஸ்ரீஜா நீங்கள் எப்படி இருக்க, அந்த இசையை விட்டுட்டா இந்த வீட்டில் உள்ள மொத்த சாவி குத்தம் அவள் கைக்கு கொண்டு வந்துடுறா போல இருக்கு. அவ்வளோ தூரம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறா. அது மட்டும் இல்லை, இந்த கல்யாண நாளில் வந்து சுபத்ரா வந்து கண்டிப்பாக இசையை வந்து மருமகளாக ஏற்றுக்கிடுவா. அந்த அளவுக்கு வந்து புடவையெல்லாம் பரிசளிச்சிருக்கா. நானே பார்த்து இந்த அப்படியே பிரமிச்சு போனேன். அந்த அளவு இவ வந்து அத்தையை கைக்குள்ளே வைக்க பழவிருக்கா. ஆனால் நீயும் இருக்கிறிய அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவள் அத்தையை கைக்குள்ளே வைக்க பழவிருக்கா. நான் அத்தையை போட்டு தள்ளதுக்கு செட் பண்ணியிருக்கேன். அது பிறகு எதுக்காக இவ வந்து இறந்துட்டா நான் மூத்த மருமக, எல்லா உரிமையும் என் கீழே வரோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாள் இல்லை, சாவு நாள். அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் புரியாமல் இந்த சிந்தாமணி வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. ஸ்ரீஜா வந்து இப்போ இசை கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு நீ வரணும்டி, நீ வந்து இன்னைக்கு சாவுக்கு அந்த புடவையோட தான் நீ சாகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து அப்படியே ரெடியாகி வர்றதை பார்த்து நம்ம பாஸ்கர் பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க. உன் இளமை அப்படியே திரும்பி வந்தது மாதிரி இருக்கு சுபத்ரா இந்த புடவையில் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க.